வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இந்த லைன் மேலே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். நான் 2 லேயர் வர மாதிரி ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்த லேயருக்கு இந்த மாதிரி சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மெஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். மெஷின் த்ரெட்டில் சுகர் பீடை கோர்த்து இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லேயர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 3 mm பீடை எடுத்து ஒவ்வொரு பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நிறைய டிசைன் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 3வது லேயருக்கு த்ரெட்டை வெளியில் எடுத்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். 2 பீடாக நாம் சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாவோ சிங்கிள் பீடாவோ வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி நீடில் வச்சு இடைவேளை விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். ஒட்டியாச்சு. பாருங்கள், இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நாம் சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்து இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் வெளிப்பக்கமாக சுகர் பீடை கொண்டாந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்த டிசைன் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் கீறி இருக்கேன். இந்த லைன் மேலே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 லேயர் வர மாதிரி நான் இதுக்கு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 4 அல்லது 8 வார மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீட் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான். சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
அடுத்த லேயருக்கு ஒரு கோல்டு பீடும் ஒரு ஒயிட் கலர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் போடும்போது ஒவ்வொரு பீடாக தான் நாம் ஸ்டிச் போடணும். ரெண்டு பீடாக ஸ்டிச் போடக்கூடாது. இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுகர் பீட் கொடுக்கும்போது ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்கன்னா நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து 2 கோல்டு பீடை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே மேல் பக்கம் கொண்டு போய் சென்டர் பகுதியிலேருந்து ஒயிட் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இடைவேளை விட்டு த்ரெட்டை எடுத்து 2 கோல்டு பீடை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை அப்படியே மேல் பக்கம் கொண்டு போய் ஒரு ஒயிட் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோலையும் நாம் ஆரி சிம்பிள் பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.